நேற்றைக்கு ராஜஸ்தானும் லக்னோ அணியும் மோதிய போது நிச்சயமாக நான் மேட்சை பார்க்காம போயிட்டேன். நான் நினைச்சிட்டே போனேன் ராஜஸ்தான் கண்டிப்பா வின் பண்ணிடும் அப்படின்னு உள்ள ஒரு மேட்சை தான் 2 ரன்கள்ல ராஜஸ்தான் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஆனா இதுல முக்கியமாக நம்ம இந்த மேட்சை பத்தி எதுக்கு பேசுறோம்னா, இந்த மேட்ச்ல முக்கியமா ஒரு 14 வயது ஒரு சிறுவன் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவன் பை அவருடைய விளையாட்டுகள் 36 ரன்கள் அடித்தாலும் அந்த விளையாட்டு நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கிறது. இந்தியாவுக்கு அடுத்த ஒரு சச்சின் உருவாகி இருக்கிற காலமாக மாறி இருக்கிறது. இந்த சிறுவனை நமக்கு இப்படியே விடக்கூடாது. இந்த சிறுவனுக்கு வாய்ப்புகள் நிறையவே கொடுக்க வேண்டும். ஏன்னா சின்னஞ்சிறு வயசு, இளமறியாத பயமறியாத ஒரு இளம் வயது. அப்பேற்பட்ட ஒரு சிறுவனுக்கு நம்ம கிரிக்கெட் உலகில் நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட விளையாட்டு தான் ராஜஸ்தான் டீம்ல அவருடைய பங்கை சரியாக பண்ணார். அப்படியும் அவுட் ஆன உடனே எதிர்பாராத ஒரு அவுட், ஸ்டம்பிங். இப்பேற்பட்ட எதிர்பாராத ஒரு அவுட்டில் வெளியாகும் போது நான் கிரிக்கெட்டில் பல விதங்களில் பார்த்திருக்கிறேன், ஆனந்தங்களை பார்த்திருக்கிறேன். விளையாட்டில் ஜெயிச்சால் ஆனந்தப்படுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள், சென்டிமெண்டாக அழுவார்கள். ஆனால் அவுட் ஆன உடனே அழுத ஒரு சிறுவனை நான் நேற்றைக்குத்தான் பார்த்திருக்கேன். அந்த சிறுவன் அழுது கொண்டே வெளியே செல்கிறான். அவனுக்கு ஆறுதல் கொடுத்திருப்பார்கள். அதுவும் எதிர் டீம் லக்னோவின் ஸ்பான்சராக இருக்கிற அவரே அந்த 5க்கு ஆறுதல் சொல்லுகின்ற காட்சியை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு பெருமிதமாக இருக்கிறது. இந்தியாவுக்கு நமக்கு அடித்த ஒரு ஜாக்பாட்டாக நினைக்கலாம், அடித்த ஒரு இளைஞனாக நினைக்கலாம். இந்த இளைஞனுக்கு நிச்சயமாக பெரிய பெரிய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்க வேண்டும். ஜெய்ஸ்வால் ஒரு சிறுவனாகத்தான் நம் இந்திய டீமுக்குள் வந்தார். அதே போல் இன்னொரு சிறுவன் முளைத்திருக்கிறார். இந்த சிறுவனுக்கு தொடர்ந்து நமக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்தியா டீமில் களம் இறக்க வேண்டும். சச்சின் எந்த வயசுல விளையாடினாரோ அதை முன்தங்கிய ஒரு சாதனையாக இந்த சிறுவன் நம் இந்திய நேஷனல் டீம்ல விளையாடினா இந்தியாவுக்கு பெரிய ஒரு சாதகமான, பெரிய ஒரு அந்தஸ்தான, பெரிய ஒரு உயர்வான ஒரு சில பங்குகள் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த சிறுவனுக்கு நேற்றைக்கு விளையாடின விளையாட்டு அமோகமாக இருந்தது. எதிர்பாராத அவுட், அதை நம்ம கருத்தில் கொள்ள முடியாது. இந்த அவுட்டை, இந்த தவறை மீண்டும் அவர் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சிறுவன் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கிறார். பயமறியாத ஒரு விளையாட்டை விளையாடினார் என்பதை நான் கண்ணால் புரிஞ்சு கொண்டு பார்த்தேன். அப்படி இருந்தது அந்த சிறுவனுடைய விளையாட்டு. அந்த சிறுவனை பற்றி பேசாமல் இருந்தால் அது மிகையாக இருக்காது என்பதுதான் நம்ம சேனல்ல ஒரு டீம் இருக்கிறது. அதனால் அந்த சிறுவனை பற்றி பேசாமல் இருந்தால் இந்த சேனலுக்கு மதிப்பே இருக்காது என்பதற்காக தான் அந்த சிறுவனை பற்றி நான் பேசினேன். பை வாழ்த்துக்கள். உங்கள் விளையாட்டுகள் ரொம்ப கச்சிதமாக இருக்கிறது. நீங்கள் மெம்மேறு வளர்வதற்கான என்னுடைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு